ப்ரிசம்ஷன் ஆஸ் டு டாக்குமெண்ட். இதில் செக்ஷன் 77ல் பப்ளிக் டாக்குமெண்ட்னா என்ன அப்படின்றத லிஸ்ட்டையும், செக்ஷன் 81ல் ப்ரைவேட் டாக்குமெண்ட்னா என்ன அப்படின்ற லிஸ்ட்டையும் கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 77 பப்ளிக் டாக்குமெண்ட் எப்போவுமே ஜென்யூனாக தான் இருக்கும். எந்தவித சந்தேகமும் இல்லாமல் இது ஒரு ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷனாக கோர்ட் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. யாராவது ஒருத்தர் இந்த டாக்குமெண்ட்டில் குழப்பம் ஏற்படுதுன்னு சொன்னால் மட்டும்தான் என்ன கான்ட்ரரியாக இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்களே தவிர, மற்றபடி இதை வந்து ஒரு ப்ராப்பர் டாக்குமெண்ட்டாக கோர்ட் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இதோட ப்ரிசம்ஷன் என்னென்னா, ப்ரிசம்ஷன் ஆஃப் ரெகுலாரிட்டி. ரெகுலராக பப்ளிக் டாக்குமெண்ட்டை மெயின்டைன் பண்ணுறவங்க ப்ராப்பர் ப்ரொசீஜரோட தான் நம்மக்கிட்டேருந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் வாங்கி ப்ராப்பர் இன்ஃபர்மேஷனோட தான் இந்த டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணியிருப்பாங்கன்னு கோர்ட்டு ப்ரிசியூம் பண்ணிப்பாங்க. எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் ஆத்தென்டிக் டாக்குமெண்ட்டாக கோர்ட்டே அக்செப்ட் பண்ணுவாங்க இந்த பப்ளிக் டாக்குமெண்ட்டை. ஆனால் ப்ரைவேட் டாக்குமெண்ட்டு அப்படி கிடையாது. ப்ரைவேட் டாக்குமெண்ட்டை ஜென்யூன்னஸை செக் பண்ணுவாங்க. கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட்டை ஏதாவது ஒரு பார்ட்டி இது வந்து சந்தேகத்திற்கிடமான டாக்குமெண்ட்டுன்னு சொன்னால், எந்த பார்ட்டி சந்தேகம் இருக்குன்னு சொல்கிறாங்களோ அவங்க தான் அதை ப்ரூவ் பண்ணணும். பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அவங்க மேலே தான் இருக்குது. அடுத்த கொஷின், ரெலவன்ஸ் ஆஃப் ஃபேக்ட். ரெலவன்ஸ் ஆஃப் ஃபேக்ட் அப்படின்னா என்னென்னா, எந்த எவிடன்ஸை கோர்ட்டு கன்சிடர் பண்ணி ஒரு டெசிஷனை கொடுக்குறாங்க. அதாவது கோர்ட்டு ஒரு டெசிஷனை கொடுக்கும் பொழுது எந்த எவிடன்ஸை கன்சிடர் பண்ணுறாங்க, ரெலவெண்ட்டான எவிடன்ஸை தான் கன்சிடர் பண்ணுறாங்க. இந்த ரெலவெண்ட் எவிடன்ஸுக்கு செக்ஷன் வந்து 5 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். சரியாப்பா? இப்போது இந்த ரெலவன்ஸ் அப்படின்னா என்னென்னா, நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு இந்த எவிடன்ஸ் வந்து ஒரு ரெலவெண்ட்டாக இருக்கணும். எந்த அளவுக்குன்னா, தீர்ப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு எவிடன்ஸ் ரெலவெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எவிடன்ஸை வச்சு தான் ஒரு செயல் நடந்ததா இல்லையா அப்படின்றதே நம்மளால் தீர்மானிக்க முடியும். பர்டிகுலர் ஈவெண்ட் ஹேப்பன்ட் ஆர் நாட், இதை எதை வச்சு ப்ரூவ் பண்ணுறாங்கன்னா, நம்ம ரெலவெண்ட் எவிடன்ஸை வச்சு தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு தெஃப்ட் கேஸ் நடக்குது. ஒருத்தர் வந்து இந்த தெஃப்ட் நடக்கிறத பார்த்துடுறாரு. திருடன் வந்து வெளியே போகும் பொழுது நகை பணம் எல்லாத்தையும் அவன் கையில் வச்சு கொண்டு போகும்பொழுது அவர் பார்த்துடுறாரு. இது வந்து ஒரு கேஸுக்கு ரெலவெண்ட்டான எவிடன்ஸ். இதை வச்சு தீர்ப்பு கொடுக்கலாம். ஆனால் இவன் தான் இந்த நகையை திருடி இருப்பான். யாராவது பார்த்தீங்களா? யாரும் பார்க்கல. ஆனால் அவனுக்கு ஏற்கனவே நிறைய பண பிரச்சனை இருக்குது. அப்போ இவன் தானே திருடி இருப்பான் அப்படின்றது இர்ரெலவெண்ட் எவிடன்ஸ். இவனோட பாஸ்ட் லைஃப் ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸோடு இருந்தது அப்படின்னா இது வந்து இர்ரெலவெண்ட் எவிடன்ஸ். போகும்பொழுது நானே பார்த்தேன், என் கண்ணால் நகையெல்லாம் கையால் கொண்டு போனான் அப்படின்னா அது ரெலவெண்ட் எவிடன்ஸ். இதுதான் இதுக்கான எக்ஸாம்பிள். புரிஞ்சுதாப்பா? எவிடன்ஸ் அப்படின்னா என்ன? செக்ஷன் 3ல் சொல்கிறாங்க. கோர் செக்ஷன் இதுதான் எவிடன்ஸை பற்றி டிஃபைன் பண்ணுறதுக்கு. என்ன சொல்கிறாங்க? என்னென்ன ஸ்டேட்மெண்ட் எல்லாம் யாராவது ஒருத்தர் வந்து சொல்கிறாரோ இது வந்து ஓரல் எவிடன்ஸ். டாக்குமெண்ட்டாக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். எலக்ட்ரானிக் ரெக்கார்டும் இந்த டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ்குள்ளே தான் வரும். அப்போது ஓரல் எவிடன்ஸ் சொல்லலாம், டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் கொடுக்கலாம். இதில் செக்ஷன் 5ல் என்ன சொல்கிறாங்க? நம்ம கொடுக்கக்கூடிய எவிடன்ஸ் ரெலவெண்ட்டாக இருக்கணும், நடக்கும் பிரச்சனைக்கு ரெலவெண்ட்டாக இருக்கணும். அடுத்து அட்மிசபிலிட்டி. அட்மிசபிலிட்டி அப்படின்னா நம்பகத்தன்மையோடு இருக்கணும். அந்த எவிடன்ஸ் ரெலவெண்ட்டாக இருக்கணும். இந்த கேஸுக்கு அக்யூரஸியாக இருக்கணும் இங்கே கொடுக்கக்கூடிய எவிடன்ஸ். அதுதான் அட்மிசபிலிட்டின்றாங்க. வெயிட் ஆஃப் எவிடன்ஸ். கொடுக்கக்கூடிய எல்லா எவிடன்ஸையும் ஒரே மாதிரி கோர்ட் ஏற்றுக்கிறது கிடையாது. எல்லாத்தையும் வச்சு பார்க்குறாங்க. இது வந்து எந்த அளவுக்கு 50% இந்த கேஸோட பொருந்துதா, இது 100% இது கேஸோட பொருந்துதான் வச்சு பார்க்குறாங்க. பர்டன் ஆஃப் ப்ரூஃப். பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அப்படின்னா எவிடன்ஸ் அப்படின்றது செக்ஷன் 3ல் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா ஓரல் எவிடன்ஸ், இன்னொன்று டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். எலக்ட்ரானிக் ரெக்கார்டு ஃபார்மில் இருந்தாலும் அதுவும் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ்குள்ளே தான் வரும்னு சொல்கிறாங்க. இதில் செக்ஷன் 5ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம கொடுக்கக்கூடிய எவிடன்ஸ் நடக்கக்கூடிய இஷ்யூவுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அட்மிசபிலிட்டியாக இருக்கணும். அட்மிசபிலிட்டி அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய எவிடன்ஸ் நம்பகத்தன்மையோடையும் அக்யூரேட்டாகவும் இருக்கணும். வெயிட் ஆஃப் எவிடன்ஸ் அப்படின்னா நம்ம கொடுக்குற எல்லா எவிடன்ஸையும் ஜட்ஜ் அப்படியே ஏற்றுக்கிறது கிடையாது. இந்த கேஸுக்கு இந்த எவிடன்ஸ் 20% தான் வருது, இந்த எவிடன்ஸ் 100% அப்படியே அக்யூரேட்டாக வருது அப்படின்னு வெயிட்டேஜ் போட்டு பார்க்குறாங்க ஒவ்வொரு எவிடன்ஸுக்கும். இந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் செக்ஷன் 101 வரும்போது என்னென்னா, நாம் ஒருத்தர் மீது வழக்கு தொடுக்கிறோன்னா நாம் தான் எவிடன்ஸ் கொடுத்து ஆமாம் அவர் குற்றவாளின்னு ப்ரூவ் பண்ணணும்.
நம்ம எவிடன்ஸ் கொடுத்து ப்ரூவ் பண்ணாத வரைக்கும் அவர் நிரபராதி தான். இப்போது எவிடன்ஸை வந்து ஏற்றுக்கிறாங்க இல்லையா, நம்பகத்தன்மையோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாம் எந்தெந்த எவிடன்ஸ் எல்லாம் அட்மிசபிள் எவிடன்ஸ் அப்படின்னா, பர்த் சர்டிஃபிகேட்டு இது வந்து ஒரு பப்ளிக் ரெக்கார்டு அப்படின்றதுனால இதை ஏற்றுக்கிறாங்க. எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன், இப்போது ஒரு கேஸ் நடக்குது, இந்த கேஸில் வந்து டாக்டரோட ஒப்பீனியன் தேவைப்படுதுன்னா அந்த எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனை அட்மிசபிள் எவிடன்ஸாக எடுத்துப்பாங்க. இன்அட்மிசபிள் எவிடன்ஸ்னால் ஹியர்சே எவிடன்ஸ், ஒப்பீனியன் எவிடன்ஸ் இதெல்லாம் இர்ரெலவெண்ட்டாக பார்க்குறாங்க இந்த கேஸுக்கு, இது இன்அட்மிசபிள். இதுதான் எவிடன்ஸ். அடுத்த கொஷின், ஃபேக்ட் இன் இஷ்யூ. ஃபேக்ட் இன் இஷ்யூ அப்படின்னா என்னென்னா, ஒரு பிரச்சனை நடக்குது, நாம் அந்த பிரச்சனைக்காக கோர்ட்டில் வழக்கு பதிவு பண்ணுறோம். எந்த பிரச்சனைக்காக நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு நான் வந்து ஒரு பிளைன்டிஃப் மூலமாகவோ இல்லை ஒரு மெமரண்டம் மூலமாகவோ நான் கோர்ட்டுக்கிட்ட சப்மிட் பண்ணுறேன். இதெல்லாம் என்னுடைய ஃபேக்ட்டு, நான் இதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ட்டு. எக்ஸாம்பிள், எங்கள் வீட்டில் வந்து திருட்டு நடந்துருச்சு, இத்தனை மணிக்கு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக்டை நான் சப்மிட் பண்ணுறேன். அப்போது உண்மையாகவே உங்கள் வீட்டில் திருடு போச்சா, அப்போ தான் ஃபேக்டே இஷ்யூவில் இருக்குதுன்னு அர்த்தம். உண்மையாகவே உங்கள் வீட்டில் திருடு போச்சா, எங்கள் வீட்டில் 200 பவுன் நகை காணும், நீங்கள் முதல்ல 200 பவுன் வச்சுருந்தீங்களா, இப்படியெல்லாம் கேட்குறது தான் ஃபேக்ட்டு. சொல்லிட்டாங்க, அந்த ஃபேக்டையே உண்மையா அப்படின்னு சொல்லி கொஷின் பண்ணுறது, இதுதான் ஃபேக்ட் இன் இஷ்யூ. இதை செக்ஷன் 3 என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் வந்து ஒரு எவிடன்ஸை கொடுக்குறோம், ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம், ரிட்டனாவோ கொடுக்குறோம் இல்லை ஒரு வெர்பலாக இப்படியும் கொடுக்குறோம். கோர்ட்டு வந்து அதை வந்து விசாரணை பண்ணி பார்க்குறாங்க. எல்லா டாக்குமெண்ட்டையும், நம்ம கோர்ட்டில் கொடுத்த எல்லா டாக்குமெண்ட்டையும் கோர்ட்டு வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, இது சரியா அப்படின்னு தீர விசாரிக்கிறாங்க. நாம் கொடுக்கக்கூடிய விஷயத்தை எல்லாமே கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. உண்மையாகவே இது சொல்கிறது சரிதானா, உண்மையாகவே இவங்க வீட்டில் இவ்வளோ இருந்துச்சா, இவன் சொல்கிறது சரிதானா அப்படின்லாம் சொல்கிறது தான் ஃபேக்ட் இன் இஷ்யூ. இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம எவிடன்ஸ் ஆக்டில் பார்க்குறோம் அப்படின்னா, அப்போ தான் நமக்கு தெரியும் எது உண்மை எது பொய்ன்னு. கொடுக்கக்கூடிய ஃபேக்டை அப்படியே அக்செப்ட் பண்ணாமல் அதுக்கு அகைன்ஸ்டாக நம்ம ஒரு கேள்வி கேட்கும் பொழுது தான் அதை தான் ஃபேக்ட் இன் இஷ்யூ. அப்படி கேட்டால் தான் நமக்கு ரெலவெண்ட்டான எவிடன்ஸ் கிடைக்குன்றதுனால இப்படி கேட்குறாங்க. அடுத்தது லீடிங் கொஷின். லீடிங் கொஷின் அப்படின்றது செக்ஷன் 141 சொல்கிறாங்க, செக்ஷன் 142 சொல்கிறாங்க லீடிங் கொஷினை பற்றி. இப்போ லீடிங் கொஷின் அப்படின்னா என்னென்னா, நம்ம என்ன ஆன்சரை வந்து எதிர்பார்க்குறோமோ அதை கொஷின்லே வச்சு கேட்குறது தான் லீடிங் கொஷின் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு, கொலை பண்ண ஸ்பாட்டில் யார் யாரெல்லாம் இருந்தாங்க சொல்லு அப்படின்னு விட்னஸ் பாக்ஸில் ஒருத்தரை வச்சு கேட்டால் அது நான் லீடிங் கொஷின். ஏன்னா அந்த இடத்துல ஒரு 30 பேர் 40 பேர் நின்றுருப்பாங்க, கருப்பு சட்டை போட்டு ஒருத்தர் சிவப்பு சட்டை ப்ளூ சட்டை அந்த மாதிரி சொல்லுவாங்க. இது நான் லீடிங் கொஷின். லீடிங் கொஷின் அப்படின்னா, குற்றம் நடக்கும் பொழுது டைம் வந்து 3 மணி, 3 மணிக்கு ஜேம்ஸ் அங்கே இருந்தாரா இல்லையா, ஆமாவா இல்லையா, இதுதான் லீடிங் கொஷின். சரியா, நம்ம வந்து ஜேம்ஸுன்ற அவர் சொல்லணுன்னு தான் நினைக்கிறோம், அதுக்காக தான் கொஷின்லேயே வச்சு கேட்குறோம். ஜேம்ஸ் அங்கே இருந்தாரா இல்லையான்னு மட்டும்தான் நமக்கு தேவை, அதனால் கொஷின்லேயே வச்சு கேட்குறோம். 3 மணிக்கு ஜேம்ஸ் அங்கே இருந்தாரா இல்லையா அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல 2 விஷயம் மென்ஷன் ஆகிடுச்சு, டைமும் மென்ஷன் ஆகிடுச்சு, ஜேம்ஸுன்ற ஆளோட பேரும் மென்ஷன் ஆகிடுச்சு. இதுதான் லீடிங் கொஷின்னு சொல்கிறது. இப்போ அவர் ஆமான்னு சொன்னாலும் கேஸ் ஃபர்தராக லீட் ஆகும், இல்லைன்னு சொன்னாலும் கேஸ் ஃபர்தராக லீட் ஆகும். இந்த லீடிங் கொஷினை சீஃப் எக்ஸாமினேஷன்லேயும் ரீஎக்ஸாமினேஷன்லேயும் கேட்கக்கூடாது. நீதிபதியோட பர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் சீஃப் எக்ஸாமினேஷன் அப்போவும் ரீஎக்ஸாமினேஷன் அப்போவும் கேட்க முடியும். இந்த லீடிங் கொஷினை எங்கே அதிகமாக கேட்பாங்கன்னா, கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது தான் அதிகமாக கேட்பாங்க. ஏன்னா அவங்க கொடுக்க சொன்ன விஷயம், சீஃப் எக்ஸாமினேஷனில் அவங்க சொன்ன விஷயம் சரியாக இருக்கா, இது நம்பகத்தன்மையாக இருக்கான்னு எதில் செக் பண்ணி பார்ப்பாங்கன்னா, கிராஸ் எக்ஸாமினேஷனில் லீடிங் கொஷின் சொன்னால் புரிஞ்சிடும். சரியா, இந்த சினிமாலெல்லாம் விட்னஸ் பாக்ஸில் ஏறி நின்றுட்டு ஐயா ஆமாங்க ஐயா வணக்கங்க ஐயா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சீஃப் எக்ஸாமினேஷனில் தான். கிராஸ் எக்ஸாமினேஷனில் ஆமாவா இல்லையா இதுதான் சொல்லணும். அடுத்த கொஷின், கன்ஃபெஷன் டு த போலீஸ் ஆஃபீஸர். இது செக்ஷன் 25 சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, போலீஸ் அலுவலர்கிட்ட நாம் கொடுக்கக்கூடிய கன்ஃபெஷன் இது அட்மிசபிள் எவிடன்ஸே கிடையாது.
நான் ஏன் அலுவலர் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்தியாவில் இருக்கிற யாருமே அதிகாரி கிடையாது. இது ஜனநாயக நாடு. அவங்க நமக்கு வேலை செய்ய வர்றவங்க. இதை நீங்கள் எப்போவுமே புரிஞ்சுக்கணும். நாளைக்கு நீங்கள் வந்து ஐபிஎஸ் எக்ஸாம் பாஸ் ஆனாலும் சரி, யூபிஎஸ்சி பாஸ் பண்ணி ஐஏஎஸ், ஐபிஎஸ் எது ஆனாலுமே நீங்கள் வந்து ஒரு அலுவலர். அதிகாரின்றதெல்லாம் எங்கன்னா சர்வாதிகார நாட்டில் தான் அதெல்லாம். எந்த இடத்துல? அரபு நாட்டில் தான் அதிகாரியெல்லாம் இருப்பாங்க. இது வந்து ஜனநாயக நாடு. இங்கே அலுவலர்னு தான் நீங்கள் யாராயினாலும் குறிப்பிடணும். சரிதானே? சரி. போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட கொடுக்கக்கூடிய கன்ஃபெஷன், ஒப்புதல் வாக்குமூலம், இது எவிடன்ஸாக பயன்படுத்த முடியாது கோர்ட்டில். இது நாட் அட்மிசபிள் இன் கோர்ட் அப்படின்னு செக்ஷன் 25 சொல்கிறாங்க. எதுக்காக இந்த ப்ரொவிஷனை வச்சுருக்காங்க அப்படின்னா, போலீஸ் ஸ்டேஷனில் ஒருத்தரை த்ரெட்டன் பண்ணக்கூடும். த்ரெட்டன் பண்ணுறதுனால நம்பகத்தன்மை இல்லாத ஒப்புதல் வாக்குமூலம் கூட கொடுக்கலாம். அது இல்லாமல் சில பேர் ராங்ஃபுல்லாக கன்விக்ட் பண்ணி அவங்கள கூட போலீஸ் அடித்து வாக்குமூலம் வாங்கலாம். அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்காக தான் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வாங்குகிற எந்த எவிடன்ஸும் வாக்குமூலமும் செல்லாது கோர்ட்டில். அப்போது யார்கிட்ட வாக்குமூலம் கொடுத்தா செல்லும்? மேஜிஸ்ட்ரேட். செக்ஷன் 26 சொல்கிறாங்க, மேஜிஸ்ட்ரேட் வருவார். அவர் வந்து உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நீ வாக்குமூலம் கொடுத்தினா உனக்கு எதிராகவே வழக்கு தொடுக்கப்படும் எல்லாம் சொன்னதுக்கப்புறம் அவர் என் மீது வழக்கு தொடுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு தண்டனை கிடைச்சாலும் பரவாயில்ல, நான் சொல்கிறேன்ட்டு அவரே மனசு வந்து வாலண்டராக ஃப்ரீயாக, எந்த ஒரு கோயர்ஷன் கட்டாயமோ யாரோட கட்டாயத்தின் பேரிலும் இல்லாமல் அவரே மனசு வந்து சொன்னாதான் அந்த கன்ஃபெஷன் தான் கோர்ட்டில் ஏற்றுக்கப்படும். கன்ஃபெஷன்லாம் சொல்லி முடித்த உடனே அதில் மேஜிஸ்ட்ரேட்டும் கையெழுத்து போடுவார், யார் சொன்னாரோ அவரும் கையெழுத்து போடுவார் அந்த பேப்பரில். இவர் சொன்ன கன்ஃபெஷன்லாம் ஒரு தடவை படித்தும் காட்டுவார் மேஜிஸ்ட்ரேட். இதுதான் கன்ஃபெஷன் எடுக்கிறதுக்கான முறை. இது சிஆர்பிசியில் செக்ஷன் 164 சொல்லுவாங்க. இந்த மாதிரி எடுக்கக்கூடிய கன்ஃபெஷன் மட்டும்தான் செல்லும், போலீஸ் கன்ஃபெஷன் செல்லாது. ஆனால் போலீஸ் விசாரணையின் போது இந்த குற்றம் நான் பண்ணேன், அதுக்கு இந்த வெப்பன் தான் யூஸ் பண்ணேன், அந்த வெப்பனை அந்த இடத்துல தான் மறைச்சி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டா, அந்த வெப்பனை போலீஸ் கண்டும் பிடிச்சிட்டா போயிட்டு இது வந்து எவிடன்ஸாக பயன்படுத்தப்படும். ஒப்புதல் வாக்கு மூலமாக சொன்னால் எதையும் பயன்படாது. போலீஸ் ஸ்டேஷனில் சொல்கிறது வேஸ்ட்டு தான், அது கோர்ட் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் ஏதாவது ஒரு பொருளை வச்சு தான் நான் தப்பு பண்ணேன், இந்த இடத்துல வச்சுருக்கேன்னு சொல்லி அந்த பொருளையும் போலீஸ் எடுத்துட்டாங்கன்னா அப்போது அதை ஒரு எவிடன்ஸாக கன்சிடர் பண்ணுவாங்க. இன்னொன்று, யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு ரைட் டு ரிமைன் சைலண்ட் இருக்குது. என்னுடைய லீகல் கவுன்சில் வர்ற வரைக்கும் நான் யாரு கூடயும் பேச மாட்டேன்னு மறுக்கிற உரிமையும் அவருக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஷின், எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன். எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வந்து செக்ஷன் 45 சொல்லியிருக்காங்க. ஆர்டினரி எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தீர்ப்பு கொடுக்கறது கஷ்டம். ஒரு ஜட்ஜு வந்து 25 வருஷமே இருந்தாலும் அவர் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்க முடியாது ஒரு சில விஷயங்களில். அதனால தான் இந்த எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வச்சுருக்காங்க. செக்ஷன் 45 இது கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபாரின் லாவாக இருக்கலாம், சயின்ஸாக இருக்கலாம், ஆர்ட்டாக இருக்கலாம். இதுக்காக, இதை கண்டுபிடிப்பதற்காக தான் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன்ஸ் தேவைப்படுதுன்னு செக்ஷன் 45 சொல்கிறாங்க. இந்த எக்ஸ்பர்ட் எப்படி இருப்பாங்கன்னா, பர்டிகுலர் ஃபீல்டில் ஸ்பெஷல் நாலேஜ் இருக்கும், அவங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதுக்காக இவங்களை எக்ஸ்பர்ட்டுன்னு சொல்கிறாங்க. இவங்க கொடுக்கக்கூடிய எவிடன்ஸ் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் இது வந்து கோர்ட்டில் அட்மிசபிள் பண்ணிக்கலாம். சரியாப்பா? இப்போது என்னென்ன விதமான எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன்ஸ்லாம் இருக்குன்னா, ஒன்று ஃபாரின் லா. ஒரு கேஸ் நடக்குது, ஃபாரினில் இப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு யாராவது சொல்கிறாங்கன்னா, ஃபாரின் லா தெரிஞ்சவங்க தானே தேவை. அப்போ ஃபாரின் லா எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு இந்த ரெலவெண்ட் கேஸ் அவர்கிட்ட சொல்லி கேட்குறது தான் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன். இப்போது இந்த குழந்தைய யாரோடதுன்னு தெரியலை, அப்போ டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாருங்கள். அப்போ டிஎன்ஏ டெஸ்ட் யார் எடுப்பா? சயின்டிஃபிக்காக டாக்டர் தான் எடுப்பாங்க. அப்போ அவங்க கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் வந்து இது இந்த டிஎன்ஏ அனாலிசிஸ் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன். நான் ஒரு பெயிண்டிங் வரைஞ்சேன், அது ₹1 கோடி விலை போகும், அது இவன் உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னால், அப்போது ஆர்ட்டில் வந்து யார் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு உண்மையாகவே இந்த பெயிண்ட் வந்து அந்த ₹1 கோடி போகுமா பாரு அப்படின்னு சொல்கிறது எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன். ஃபிங்கர் பிரிண்ட்டு, ஹேண்ட் ரைட்டிங்கு, இந்த ஃபாரன்சிக்ஸு, இதை எல்லாத்தையும் பார்க்கறது தான் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓரல் எவிடன்ஸ் அப்படின்றது என்னென்னா, செக்ஷன் 3(1) சொல்கிறாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிட்டனாக இருக்கலாம், இல்லை வெர்பலாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. எவிடன்ஸ் எப்படி இருக்கலாம்? ரிட்டனாக இருக்கலாம், வெர்பலாக இருக்கலாம். வெர்பல் அப்படின்றது தான் ஓரல் எவிடன்ஸ். அதாவது யார் வந்து நம்ம கூண்டில் நிறுத்தி கேள்வி கேட்குறோமோ விட்னஸ் பாக்ஸில், அவர் வந்து வெர்பலாக வாயால் இது இப்படி தான் நடந்துச்சு, இதெல்லாம் தான் நடந்துச்சு, நான் தான் முதல்ல இதை பார்த்தேன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் ஓரல் எவிடன்ஸ். ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது, அங்கே ஒருத்தர் அதை பார்க்குறாரு, அது வந்து ஓரல் எவிடன்ஸ். சரியாப்பா?
இந்த ஓரல் எவிடன்ஸை கையாளும் போது ரொம்ப கவனமாக கையாளணும். ஏன்னா இவங்க திரித்து சொல்லக்கூடும், மாற்றி சொல்லக்கூடும். டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸை அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம், அப்படியே ஆத்தென்டிசிட்டியோட. ஆனால் ஓரல் எவிடன்ஸுன்னும் பொழுது அதை கவனமாக நம்ம கையாளணும், அதோட க்ரெடிபிலிட்டியும் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது எக்ஸாம்பிள் ஆஃப் ஓரல் எவிடன்ஸ் என்ன அப்படின்னா, யாராவது ஒருத்தர் ஆக்சிடெண்ட் நடந்ததை பார்க்குறாரு, ஒரு க்ரைம் நடந்ததை பார்க்குறாங்க, அவங்க வந்து சொல்கிறாங்கன்னா அது வந்து ஓரல் எவிடன்ஸ். இப்போது 2 பேருக்கும் இடையே பிரச்சனை நடக்குது, யாரையாவது ஒருத்தரை கூப்பிட்டு கேட்குறாங்க, அப்போ இவங்க வாயால் சொல்கிறது ஓரல் எவிடன்ஸ். எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கொடுக்குறாங்க இல்லையா, அது எல்லாமே ரிப்போர்ட்டாக தான் கொடுப்பாங்க. அவங்களே வந்து வாயால் இப்படி தான் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுவும் ஓரல் எவிடன்ஸாக ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க. இதுதான் ஓரல் எவிடன்ஸ். சரிதானே? ஆம்பிக்யூட்டி அப்படின்னா என்னென்னா குழப்பம் அப்படின்னு அர்த்தம். மச்சான் இதோ அங்கே போது பாரு பச்சை கலரு, அதான்டா என் ஆள். அப்படியா? கூட ஒருத்தன் வளர்த்தியா போகிறான், அது அவ ஆள். இதுதான் ஆம்பிக்யூட்டி. குழப்பமாக இருக்கும், புரியவே புரியாது. இப்போது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் எவிடன்ஸ்லேயே சில நேரம் வந்து குழப்பம் ஏற்படும். இந்த குழப்பம் அப்படின்றதுக்கு கரெக்டான ப்ரொவிஷன்ஸ், ஆம்பிக்யூட்டிக்கு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் டைரெக்டாக எந்த ப்ரொவிஷனும் கிடையாது. ஆனால் ஒரு எவிடன்ஸ் வந்து ஆம்பிக்யூஸாக குழப்பம் தன்மையோடு இருந்துச்சு அப்படின்னா ஒரு அக்யூரேட்டான ஒரு தீர்ப்பு கொடுக்க முடியாது, இன்அக்யூரேட்டாக இருக்கும். அதே போல் இந்த ஆம்பிக்யூஸ் எவிடன்ஸ் எல்லாமே யாராவது ஒரு இன்னசென்ட்டாக இருக்கிறவரை கில்ட்டியாக மாற்றிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா, ராமசாமி நகையை திருடிட்டு போனார், அதை நான் பார்த்தேன்னு விட்னஸ் பாக்ஸில் ஏறி ஒருத்தர் சொல்கிறாரு. வக்கீல் என்ன கேட்குறாரு, எப்படி அது ராமசாமி தான் கரெக்டாக சொல்கிறீங்க, ஏன்னா திருடிட்டு போனவர் 6 அடி இருந்தார். சரி, ராமசாமியே திருடிட்டு போனார்னு சொல்கிறீங்க, திருடிட்டு போகும்பொழுது அவருடைய நீங்கள் முகத்தை பார்த்தீங்களா இல்லை முதுகை பார்த்தீங்களா? அவர் திரும்பி போகும்போது தான் பார்த்தேன், அவருடைய முதுகை தான் பார்த்தேன். அப்போது நீங்கள் ராமசாமியோட முகத்தை பார்க்கல, எதை வச்சு சொல்கிறீங்கன்னா 6 அடி இருந்ததை வச்சு தான் அதை ராமசாமின்னு சொல்கிறீங்க. ஏன் 6 அடி இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து இந்த நகையை திருடிட்டு போயிருக்கக்கூடாது? ஏன்னா நீங்கள் தான் ராமசாமி முகத்தையே பார்க்கலன்னு சொல்லும்போது விட்னஸில் இருக்கிறவருக்கே ஒரு குழப்பம் ஏற்படுது. இதுதான் ஆம்பிக்யூட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி குழப்பம் ஏற்படும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனை கேட்டு இந்த கேஸை சால்வ் பண்ணுறாங்க. ஆம்பிக்யூட்டின்னு ஒன்று வந்தால் அந்த இடத்துல எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் தேவைப்படுது. அப்படி இல்லைன்னா ஒரு இன்னசென்ட் கில்ட்டி ஆக்கப்படுவார். அதுவும் இல்லாமல் இந்த எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க. செகண்டரி எவிடன்ஸ். செகண்டரி எவிடன்ஸ் அப்படின்னா என்னென்னா, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் இந்த செகண்டரி எவிடன்ஸை பற்றி செக்ஷன் 61 சொல்கிறாங்க. ப்ரைமரி எவிடன்ஸ் அப்படின்றது உங்களுடைய 10th மார்க் ஷீட்டோடைய ஒரிஜினல், இதுதான் ப்ரைமரி எவிடன்ஸ். கையெழுத்து போட்டு ஸ்கூலில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது ஒரிஜினல், இது வந்து ப்ரைமரி எவிடன்ஸ். அதை நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் போடுறீங்க அப்படின்னா அதுதான் செகண்டரி எவிடன்ஸ். புரியுது தானே? சரி, செக்ஷன் 61 வந்து செகண்டரி எவிடன்ஸை பற்றி சொல்கிறாங்க. ப்ரைமரி எவிடன்ஸ்னு ஒன்று இருந்தால் செகண்டரி எவிடன்ஸை சப்மிட் பண்ணவே கூடாது. செகண்டரி எவிடன்ஸை எப்பப்பெல்லாம் சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது தான் செக்ஷன் 61. சரியா? செக்ஷன் 62 என்ன சொல்கிறாங்க, ப்ரைமரி எவிடன்ஸை பற்றி டிஃபைன் பண்ணுறாங்க. செக்ஷன் 63 என்னென்ன சுச்சுவேஷன்லாம் செகண்டரி எவிடன்ஸை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இது ஒரிஜினல் வந்து லாஸ் ஆயிடுச்சு, டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு, ஒரிஜினல் வந்து வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுச்சு, ஒரிஜினல் வந்து இப்போ என்னால் சப்மிட் பண்ணவே முடியாது, அது வேறு ஒரு இடத்துல இருக்குது, அப்படின்ற சமயத்தில் மட்டும்தான் இந்த செகண்டரி எவிடன்ஸை நம்ம சப்மிட் பண்ணணும். இது செக்ஷன் 63 சொல்கிறாங்க. இந்த சுச்சுவேஷனில் மட்டும்தான் கொடுக்கணும்னு. இந்த டைப்ஸ் ஆஃப் செகண்டரி எவிடன்ஸ்னால் என்ன அப்படின்னா, செக்ஷன் 77 என்னென்னா, கவர்மெண்ட் அஃபிஷியல் கொடுத்த சர்டிஃபைடு காப்பியை அதை நம்ம ஒரு ஜெராக்ஸ் போட்டுட்டு வர்றது. காப்பீஸ் இஷ்யூடு பை எ பர்சன் ஆத்தரைஸ்டு டு ப்ரொவைட் தெம் லைக் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ். இதை நம்ம ஜெராக்ஸ் போடுறது தான் சொல்கிறாங்க. இந்த செகண்டரி எவிடன்ஸ்னு ஒன்று இருக்கிறதுனால தான், இப்படி ஒரு சிஸ்டம் இருக்கிறதுனால தான் ஒரிஜினல் டாக்குமெண்ட் வர்ற வரைக்கும் நம்ம கேஸை நிறுத்தி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இருக்கிறத வச்சு நம்ம கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுவும் ஆத்தென்டிசிட்டியோடு தான் எடுக்கிறாங்க. மொத்தமாக ஏதோ ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணி கொடுத்தாலாம் எடுத்துக்க மாட்டாங்க. கவர்மெண்ட் அஃபிஷியல் கொடுத்ததை வேணால் ஜெராக்ஸ் காப்பி போடலாம்.